بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் எடுத்து நடந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களை கடந்ததற்கு பிறகு ஒரு நிம்மதியான, ஒரு திருப்தியான ஜும்ஆவை தொழுவதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாய்ப்பாக தந்திருக்கின்றான். அதிலும் குறிப்பாக ரபீஉல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய வசந்தத்தின் காலத்தில் ரப்புல் ஆலமீன் மீண்டும் நமது உள்ளங்களை வசந்தத்தின் பால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து வந்திருக்கின்றான் என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய மாதத்தினுடைய பல்வேறு மாதங்கள் பல்வேறு விதமான நிகழ்வுகளை, வரலாறுகளை தன்னுள் அடங்கியதாக, தன்னகத்தை கொண்டதாக நிறைய மாதங்களுக்கு உண்டான வரலாறுகள் உண்டு. அதுபோன்றுதான் ரபீஉல் அவ்வல் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஒரு பிறப்பை முன்னிறுத்தி இந்த மாதத்தை உலகளாவிய முஸ்லிம்கள் ஒரு மகிழ்ச்சிற்குண்டான, ஒரு சந்தோஷத்திற்குண்டான ஒரு தினமாகவே கொண்டாடி வருவதை உலகத்தினுடைய பெரும்பான்மை பகுதிகளில் நம்மால் காண முடியும். ஒரு இஸ்லாமியுடைய வாழ்க்கை என்பதை பொறுத்தவரை அவனுடைய ஒவ்வொரு தினங்களும், ஏன் ஒவ்வொரு மணித்துளிகளும் நபிகள் பெருமானாருடைய சிந்தனைகள் இல்லாமல், நபிகள் பெருமானாருடைய சுன்னத்துகள் இல்லாமல் கடந்துவிட முடியாது என்பதுதான் உண்மை என்றிருந்த போதும், ரபீஉல் அவ்வல் நபிகள் பெருமானாருடைய பிறப்பை முன்னிறுத்தி கொஞ்சம் அதிகமாகவே மூமினான மனிதர்களிடம் அவர்களை குறித்துண்டான சிந்தனைகளை, அவர்களை குறித்துண்டான வாழ்வியல் நடைமுறைகளை, அவர்கள் வாழ்வியலை நாம் எவ்வளவு தூரங்கள் நமது வாழ்வில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதற்குண்டான ஒரு முனைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான
ஒரு காலங்களாகவே இந்த காலங்கள் அமைந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நமது ஈமானின் அடிப்படையும் அதுதான். அல்லாஹோடு மட்டும் நமது ஈமான் என்பது நின்று விடாது, முற்று பெறாது. மாறாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்கின்ற பொழுதுதான் அந்த ஈமான் முழுமை பெறுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அப்படிப்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரர்களாகவே நாம் வாழ்ந்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஈமானோடு நாம் மரணத்தையும் நாம் தருக வேண்டும். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவில் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமான், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாம் வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஈமான் நமது செயல்பாடுகளில், நமது வாழ்வியல்களில் எவ்வளவு தூரங்கள் அதை நாம் பின்பற்றுவதற்கு அண்ணன் பெருமானாருடைய பிரியத்தையோ, அண்ணன் பெருமானாருடைய சொல்லையோ செயலையோ நாம் துணிந்து அல்லது நேசத்தோடு நாம் செயல்படுத்துவதற்கு எவ்வளவு தூரங்கள் நம்மை நாம் பழக்கப்படுத்தி இருக்கின்றோம், நாம் எவ்வளவு தூரங்கள் எத்தனை காலங்களாக நாம் முன்வந்து இருக்கின்றோம் என்கின்ற ஒரு கேள்வியை நமது மனக்கண் முன்னால் வைப்போம் என்று சொன்னால் உண்மையிலேயே நமது ஈமானில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹ் இன்னும் நமது வாழ்க்கையோடு நிஜமாக கலக்கவில்லை என்பதுதான் நமது நிகழ்காலத்தினுடைய, நமது வாழ்க்கையுடைய யதார்த்த உண்மை. ஒரு முஸ்லிமிற்கும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் உண்டான தொடர்புகள், உண்டான நேசங்கள், அவர்கள் மீது உண்டான, அவர்கள் செயல்பாட்டின் மீது உண்டான பிரியங்கள் எவ்வளவு தூரங்கள் வெளிப்பட வேண்டும், வெளிப்படுத்தலாம். அல் குர்ஆன் நிறைய இடங்களில் நபிகள் பெருமானாரை பின்பற்றுவதை குறித்து, நபிகள் பெருமானாரை நேசிப்பதை குறித்து, நபிகள் பெருமானாரின் சொல்லை செயலை நமது வாழ்வில் எவ்வளவு தூரங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நிறைய வசனங்கள் மூமின்கள் சார்ந்து பேசும். அதே அல் குர்ஆன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் காஃபிர்களுக்கு சொல்றான். அன்றைய காலத்தில் நிறைய முனாஃபிகீன்கள், யார சொல்லலாம், உங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ஈமான் கொள்றோம், இப்படி நிறைய பேர் சொன்னாங்க. அப்பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அண்ணல் பெருமானாருக்கு ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அந்த வசனம் மூமின்களை குறித்தல்ல, மாறாக காஃபிர்களை குறித்து பேசுகின்றது. உண்மையிலேயே முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த ஈமான், அந்த நேசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் காஃபிர்களுக்கு பாடம் எடுக்கிறான். அந்த ஆயத்தை நாம் கொஞ்சம் தெளிவுபடுத்தினால் நமது ஈமானுடைய கராதரத்தை நாம் உணர்ந்துகிறோம். சூரா தௌபாவுடைய வசனம் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான், நபியே அந்த காஃபிர்களுக்கு நீங்கள் இப்படி சொல்லுங்க, இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களாகட்டும், வயின்கான அபனாவுக்கும், உங்களை நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாகட்டும், இஹ்வானுக்கும், உங்களோடு பிறந்த சகோதர சகோதரிகளாகட்டும், அஸ்வாஜுக்கும், நீங்கள் விரும்பி மணந்து கொண்ட உங்களது மனைவியராகட்டும், அஷீரத்துக்கும், உங்களது குடும்பத்தை சார்ந்த அத்துணை உறவுகளாகட்டும், ஒன்று நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரமாகட்டும், அல்லது வியாபாரத்திற்கென முதலீடு நாம் வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரமாகட்டும், நீங்கள் வசிக்கக்கூடிய இல்லமாகட்டும், அல்லாஹ் இத்தனை வரிசையா சொல்றான். உங்களின் பெற்றோர், நீங்கள் பெற்றெடுத்தவர்கள், நீங்கள் மனமுடித்தவர்கள், உங்களோடு உடன் பிறந்தவர்கள், உங்களை சார்ந்த உங்களுடைய அத்தனை இரத்த பந்தங்கள்,
இவைகளை கடந்து மனிதன் பொருளாதாரத்தை அதிகம் நேசிப்பவன். எனவே தான் சேமித்து வைத்த பொருளாதாரமாகட்டும் அல்லது முதலீடுக்கென இருக்கக்கூடிய பொருளாதாரமாகட்டும், சொந்த வீடு பலரின் கனவுகள், அல்லாஹ் அதையும் சொல்றான், தரதோடா நீங்கள் விரும்பக்கூடிய உங்களுடைய இல்லங்களாகட்டும். அல்லாஹ் இத்தனையும் வரிசைப்படுத்தி விட்டு அல்லாஹ் இங்க பேசுறான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி. உலகத்தில் மனிதன் இவைகள் மீதெல்லாம் தேசம் கொள்ள முடியுமோ அத்துணையும் வரிசைப்படுத்தி காட்டிய ரப்புல் ஆலமீன் இத்தனையும் பேசிவிட அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான். நபியே, இப்பொழுது சொல்லுங்கள், அல்லாஹும் ரசூலும் நீங்கள் உலகத்தில் இவைகளை எல்லாம் முதல் தரமாக நேசிக்கின்றீர்களோ, இந்த இத்தனை பொருட்களை விட இத்தனை வஸ்துக்களை விட அல்லாஹும் ரசூலும் முன்னிலைப்படுத்தப்பட்டால் அதற்கு பெயர் ஈமான். முனாஃபிகீன்கள் சொல்றாங்க, போட்டி போட்டு யார சொல்லலாம், நாங்கள் உங்களை ஈமான் கொள்றோம், உங்களை ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் அவரிடத்தில் இப்படி சொல்லுங்கள். ஈமான் கொள்வதனால் என்ன? வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வார்த்தைகளே அல்ல, அந்த வார்த்தைகள் வாழ்க்கையாக மாற்றப்பட வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கையாக? அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் ரசூலுக்காக நான் எதனையும் உலகத்தில் எப்பேற்பட்ட தேசத்திற்குரிய ஒரு பொருளையும் என்னால் தூக்கி எறிய முடியும் என்கின்ற ரீதியில் உங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுது அல்லாஹ்வை குறித்து அவரின் தூதரை குறித்துண்டான மாண்புகளும் மதிப்பீடுகளும் உயருமோ அப்பொழுதுதான் அதற்கு பெயர் தான் ஈமான். இப்படி ஈமான் கொள்ள முடியுமா கேளுங்க. அப்படி இல்ல, கேளிக்காக விளையாட்டுக்காக அப்படிதான் ஈமான் கொண்டவங்க சொன்னா சொல்லிருங்க, அல்லாஹ்வுடைய வேதனை வரும் வரை நீங்கள் எதிர்பார்த்திருங்க. நாம் இங்கு உணர வேண்டியது, ஒரு காஃபிர் இஸ்லாத்திற்கு வருகின்றது என்று சொல்கின்ற பொழுது ரப்புல் ஆலமீன் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஈமான் என்பது வெறும் வார்த்தைகளினால் இருக்கக்கூடாது, நேசம் என்பது நபியை நேசிக்கின்றது என்பது வெறும் வார்த்தைகளினால் இருக்கக்கூடாது, மாறாக எப்படிப்பட்ட ஈமானாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் மாற்றாரை முன்வைத்து, இறை மறுப்பாளனை முன்வைத்து அல்லாஹ் மூமினுக்கு பாடம் எடுக்கிறான். உலகத்தில் அத்தனை மூமினும் என்று சொல்லுவோம், ஆம் நபியை நேசிக்கின்றோம், ஆம் நபிதான் உயர்ந்தவர்கள், அவைகள் வார்த்தைகள் இருக்கக்கூடாது, மாறாக எப்படிப்பட்ட ஈமானாக எப்படிப்பட்ட நேசமாக இருக்கப்பெற வேண்டும். இந்த வசனத்தின் பின்னணியில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். எனவேதான் இந்த ஆயத்தின் பின்புலனாக அல்லாமா காதி ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லுவாங்க, ஷிஃபா என்கின்ற கிதாபுல, كفى بهذا حوا وتنبيها ودلالة وحجة على إلزام محبته ووجوب فرضها. ஒரு மனிதன் எவ்வளவு தூரங்கள் பெருமானாரை நேசிக்க வேண்டும், அந்த நேசித்ததும் ஒரு மூமினுக்கு கட்டாய கடமை பரவு. எப்படி ஐவேறு தொழுகை என்பது எப்படி பரவோ அதுபோன்று நபியின் நேசம், அந்த நேசத்தின் மீதான வெளிப்பாடுகள், அமல்கள், இவைகளெல்லாம் ஐங்கால தொழுகைகளை போன்று ஒரு மூமினுக்கு பரவு என்பதை இந்த ஆயத்தின் பின்னணியில் ஹவ்வன் தூண்டுகோலாகவும், தன்பீகன் உணர்த்துவதாகவும், வதலானத்தன் ஆதாரமாகவும், வஹுஜ்ஜத்தன் மிகப்பெரிய வலுவாகவும் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தின் பின்னணியில் சொல்லிக் காட்டுகிறான் என்பதாக அல்லாமா காதி ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தனது கிதாப் ஷிஃபா என்கிற கிதாபை எழுதி காட்டினார். எனவேதான் நமக்கு தெரிந்த வரலாறு புகாரியின் ஹதீஸும் கூட, உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு மூமினுடைய ஈமான் என்பது எப்பொழுது பரிபூர்ணமாகும்? நபியின் ஹதீஸ், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒரு மூமியுடைய ஈமான் ஒருபோதும் பரிபூர்ணமாகாது எதுவரை தான் பெற்றெடுத்த குழந்தைகளிலிருந்து, தன்னை பெற்றெடுத்த பெற்றோரிலிருந்து, தன்னை சார்ந்த அனைத்து உறவுகளிலிருந்து,
எல்லோரையும் விட நபியை ஒரு மூமின் எப்பொழுது உண்மையாக அதிகமாக நேசிப்பாரோ அதுவரை நமது ஈமான் பரிபூரணமாகாது. இது நபியுடைய வார்த்தைகள். இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியின் பெருமாட்ட வர்றாங்க. நபியின் பெருமாளை அவையில் இப்படி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் லஅன்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. யா ரசூலல்லாஹ் நீங்க இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னதாக நான் கேள்விப்படுறேன். ஆனா சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் உலகத்தினுடைய எல்லா பொருளை விட நீங்கள் தான் எனக்கு உயர்ந்தவங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு இல்லா மின் நஃப்ஸி. ஏன் உயிர் எனக்கு முக்கியம்? எனது உயிர் எனக்கு முக்கியம். எனது உயிரை தவிர்த்து உலகத்தில் எந்த பொருளாகட்டும் எந்த உறவாகட்டும் அனைத்தையும் விட நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இப்பொழுது ஈமான் கொள்கிறேன், அந்த ஈமான் சரியாகுமா கேட்டான். இப்பொழுது ஈமான் கொள்கின்றேன், அந்த ஈமான் சரியாகுமா? பெருமானார் இப்படி பதில் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி ஹத்தா அகூன அஹப்ப இலைக மின் நஃப்ஸிக. இந்த ஈமான் பரிபூர்ணமாகாது எதுவரை உனது உள்ளத்தில் உன்னையும் விட நானே உயர்வானவனாக மாற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஈமானுக்கு முழுமை கிடைக்கும். சொன்னாங்க, நான் தெளிவுபடுத்திக் கொண்டேன், எனது உயிரை விட என்னை விட நீங்களே எனக்கு உயர்ந்தவர்கள். பெருமானார் சொன்னார்கள், அல் ஆன யா உமர், உமரே உனது ஈமான் இப்பொழுது பரிபூரணம் தோன்றுகிறது. ஈமானுக்கு முனைப்பாக, ஈமானுக்கு ஆதாரமாக நபியின் பின்னால் ஒருவர் நபியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறும் என்று சொன்னால் அது உமராக இருக்கக்கூடும் என்று அவ்வளவு தூரங்கள் வலியுறுத்தப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கேள்வியை முன்வைப்பது அவர்களுக்காக அல்ல, மாறாக பின்னால் வரக்கூடிய கியாமத் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மூமினும் தனது ஈமானுடைய நிலைமையை குறித்து சீர்திருத்தி கொள்ள வேண்டும், அவைகளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அந்த ஈமானை பக்குவப்படுத்தப்பட வேண்டும். எப்படி? எனது நபி என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, எனது நபி எனது உயிரில் கலந்தவர்கள், ஏன் என் உயிரை விடவும் மேலானவர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஒவ்வொரு மூமினுடைய உள்ளங்களிலும் ஏற்றப்பட வேண்டும். அப்படி ஏற்றப்பட்டால்தான், அந்த விளக்கம் கிடைக்கப்பட்டால்தான் அந்த ஈமானுக்கு மதிப்பு உண்டு என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கேள்வியின் பின்னணியில் கியாமத் வரை வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு உணரச் செய்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் நமது ஈமான் உண்மையானது, நமது நபியின் நேசங்கள் உண்மையானது. ஆனால் அந்த நேசங்களை எப்படி வெளிப்படுத்துவது? வார்த்தைகள் இருக்கக்கூடிய அந்த நேசத்தை, வார்த்தைகள் இருக்கக்கூடிய அந்த அன்பை நமது செயல்பாடாக எப்படி மாற்றி துவக்குவது இன்னும் சமுதாயம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கும். எனவே ஈமானுடைய உண்மையான நிலைப்பாடு நபியை விட உலகத்தில் வேறு எதுவும் பெரிது அல்ல என்கின்ற ஒரு நிலைக்கு நமது ஈமான், நமது உள்ளம் எப்பொழுது பக்குவம் பெறுமோ அல்ஹம்துலில்லாஹ் நமது ஈமான் அதற்குண்டான உண்மை நிலையை அடைந்திருக்கிறது என்கின்ற ஒரு அர்த்தம். ஏன் நபிகள் பெருமானாருக்கு இத்தனை சிறப்புகள்? உலகத்தில் வேறு எந்த நபியும் பயன்படுத்தாத இப்படிப்பட்ட ஒரு உச்சகட்ட ஒரு வார்த்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு போதிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன? அதற்கு இமாம்கள் விளக்கம் தருவாங்க. அல்லாமா இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபை எழுதுறாங்க. லௌலா ரிசாலத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய பிறப்பும் நபியுடைய தூதுத்துவமும் இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை என்று சொன்னால், நபியின் பிறப்பும் நபியுடைய தூதுத்துவமும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னால் உலகம் எப்படி இருந்திருக்கும்? அல்லாமா இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மை போன்ற மூமின்களுக்கு சொல்வார்கள், லக்கான அஹ்லுல் இராகி மஜூசன் யஅபுதூன அன்-நார். நிறைய கல்விமான்களுடைய
நிறைய அறிஞர்களுடைய, குறிப்பாக மார்க்கம் சார்ந்த பத்துவாக்கள் சார்ந்த நிறைய தீர்ப்புகளுடைய இமாம்களுடைய வருகை எங்கள் சொன்னா ஈராக் தேசம் சொல்றாங்க. ஈராக் வாசிகள் நபிகள் பெருமானார் மட்டும் வருகவில்லை என்று சொன்னார். ஈராக் வாசிகள் கடைசி வரை நெருப்புவனங்களாகவே இருந்திருப்பார்கள். ஈராக் வாசிகள் கடைசி வரை நெருப்புவனங்களாக வாழ்ந்து அப்படியே மரணித்திருப்பார்கள். இன்னும் சொல்கின்றார்கள், வலகான அஹ்லு ஷாமி வ மிஸ்ர் நஸாரா யஅபுதுன ஈசா. நபியின் வருகை மாத்திரம் இல்லை என்று சொன்னால் ஷாம் வாசிகளும் மிஸ்ர் வாசிகளும் நபியின் ஈசாவை வணங்கி அப்படியே மரணித்திருப்பார்கள். வலகான அஹ்லு ஜஸீரத்துல் அரப் குஃபாரன் யஅபுதுன அல்-அஸ்னாம். நபியின் வருகை மாத்திரம் இல்லை என்று சொன்னால் உலகத்தினுடைய படைப்புகளில் எந்த படைப்பு சிறந்தது ஒரு படைப்பு, எந்த குலம் சிறந்தது ஒரு குலமோ அந்த குலமாகிய அரபு குலம் கடைசி வரை சிலை வணங்கியலாக இருந்து அப்படியே மரணித்திருப்பார்கள். உலகத்தின் இந்த நியதிகள் எல்லாம் மாற்றப்பட்டதின் பின்னணி நபியின் வருகை மாத்திரமே. சொன்னாங்க, சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவல் லதீ கான சபபன் ஃபீ நஜாத்தினா மினன் நார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிறப்பு மாத்திரம்தான் இத்தனை வரலாறுகளை மாற்றி எழுதி இன்றும் அறிஞர்களின் பிறப்பிடமாக ஷாம் தேசம் ஈமான் மறுமையில் எங்கு பாதுகாப்பிடம் தேடும் நபிகள் பெருமான் சொல்வார்கள், ஷாமிலே தேடும். அரபு தேசம் என்றுமே வியக்க தகுந்த ஒரு தேசம். இப்படிப்பட்ட வரலாற்றிலேயே மாத்திரியங்கள் வரலாறுகள் மாற்றி எழுதப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் நபியுடைய ஒற்றை பிறப்பு மாத்திரமே. எனவேதான் இமாம்கள் சொல்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஆம் எல்லா நபிகளிலிருந்து வேறுபட்டவர்கள். நபிகள் பெருமானார் எல்லோரையும் விட உச்சமற்ற அந்தஸ்திற்கு உரித்தானவர்கள் தான். நபியுடைய நேசம் என்பது நமது உயிரிலும் விட நமது உயிரை விட மேலானதாக இருக்க பெற வேண்டும் என்கின்ற அந்த நபிகள் பெருமானார் வார்த்தை உண்மைகள் தான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகள் பெருமானார் வெறும் வார்த்தைகளில் சொல்லிவிட்டு வெறும் வார்த்தைகளோடு கலந்துவிடக்கூடிய ஒரு செயல்பாடு அல்ல, மாறாக நமது ஈமானோடு நமது இரத்தத்தோடு நமது உயிரோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டிய ஒரு செயல்பாடாக நபியின் செயல்பாடுகள் அமையப்பெற வேண்டும். அப்படி அமையப்பெறுவதுதான் ஒரு உண்மையான ஈமான்தாரிக்குண்டான அடையாளமாகவும் இருக்க முடியும். நபிகள் பெருமானாருடைய காலகட்டம் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். புகாரின் ஹதீஸ், உபய் இப்னு கஅப் என்று சொல்லப்படக்கூடிய நபிகள் பெருமானாரின் தோழர். நபிகள் பெருமானாரிடத்தில் ஒருமுறை இப்படி கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி அக்ஸரு ஸலாத்த அலைக ஃபகம் அஜ்அலு லக மின் ஸலாத்தி. நபியே நாயகமே, உங்கள் மீது நான் ஸலவாத் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அந்த ஸலவாத்தை ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரங்கள் நான் சொல்லிக் கொள்ளலாம்? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரங்கள் நாம் சொல்லிக் கொள்ளலாம்? நபிகள் பெருமானார் சொல்வார்கள், மாசியத்தை நீ எவ்வளவு நேரம் விரும்புறையோ ஸலவாத் சொல்லிக்க, தப்பு இல்லை. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு திரும்ப கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அர்ருபு, ஒரு நாளை நான்காக பிரித்து நான்கில் ஒரு பகுதி, ஒரு நாளை நான்காக பிரித்து அந்த நான்கில் ஒரு பகுதி நேரம் உங்களுக்கு ஸலவாத் சொல்வதற்காக ஒதுக்குகின்றன, யா ரசூலல்லாஹ் இது செய்யலாமா, போதுமான்னு கேட்டாங்க. நபிகள் பெருமானார் சொல்வார்கள், மாசி விரும்பினா செஞ்சுக்கோ. சொல்லிவிட்டு இப்படி சொல்வார்கள், அவன் கேட்டாங்க, ஒரு நாள் நான்கா பங்கிட்டு அந்த நான்கிற ஒரு பகுதி ஸலவாத் சொல்லட்டுமா? நபிகள் பெருமானார் சொல்வார்கள், நீ விரும்பினா செஞ்சுக்கோ. சொல்லிட்டு இப்படி சொன்னாங்க, இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா நல்லது. அந்த சஹாபி திரும்ப கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் ஒரு நாளில் பகுதி நேரம் சரி பகுதி ஸலவாத்துக்கு ஒதுக்கிக் கொள்ளட்டுமா? இப்பொழுது சொல்வார்கள், மாசி நீ விரும்பினா செஞ்சுக்கோ.
சொல்லிவிட்டு இப்படியும் தீர்த்து சொன்னார்கள், இதை விட அதிகப்படுத்தினாலும் உனக்கு அது நல்லது. அது உபயோகம் கவலையெல்லாம் திரும்ப கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் குலுசை ஒரு நாளில், அதாவது 3 பிரித்து 3 2 பகுதிகள், அதாவது 4 3 பகுதி நேரான சாவத்து தொழுகிற யார் சொல்லலாம், இது போதுமா? பெருமாள் இப்பொழுது சொன்னார்கள், மாசி நீ விரும்பினா செஞ்சுக்கோ. மீண்டும் அதையும் சொன்னார்கள், இதை விட அதிகப்படுத்தினாலும் அது உனக்கு நல்லது. நாம் கொஞ்சம் யோசிக்கணும், யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதிகளாவது நபியுடைய மீனால் என்பது, நபியின் சலவாத் என்பது இன்னைக்கு நிறைய பேருக்கு அலர்ஜியா இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். யோசிச்சு பார்ப்போம், ஒரு நபி புகாரியுடைய ஹதீஸ், யார சொன்னா ஒரு நாள் ஆண்கள் ஒரு பகுதி, ஒரு நாள்ல பாதி, ஒரு நாள் 4 பிரித்து அதில் 3 ஒரு பகுதி, இத்தனைக்கு பிறகு பெருமாள் சொல்றாங்க, நீ இதை விட அதிகப்படுத்த அது உனக்கு தான் நல்லதுங்கிறாங்க. எவ்வளவு தூரங்கள் ஒரு அங்கீகாரத்திற்குண்டான, எவ்வளவு தூரங்கள் ஒரு உயர்வான அமலை இந்த உம்மத்திற்கு பெருமாளால் கற்றுக் கொடுத்திருக்க, இந்த அவைகள் எல்லாம் ஏதோ ஒரு தவறை போன்று, அப்படி அமல் செய்பவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு மார்க்கத்தை விட்டு பின்தங்கியவர்களை போன்று, ஏதோ மார்க்கத்தை விளங்காத பழங்கால ஆசாமிகளை போன்று ஒதுக்கி செல்லக்கூடிய இந்த நாகரிகம் இன்னும் குப்பையில் போடப்பட வேண்டிய நாகரிகம். அல்லாஹ் பாதுகாக்கணும். துறைக்கு பின்னால் தலவாதம் இல்லாத தலவாதத்தில் உனக்கு என்ன நேரம் சொல்றாங்க, ஒரு நாள் முழுக்க சொல்லி தவறில்லை. ஹதீஸ் புகாரி எப்படின்னா, ஒரு நாள் முழுக்க சொல்லி தவறில்லை சொல்றாங்க. அந்த ஹதீஸ் இன்னும் முடியல சொல்றாங்க, உபயோக காமராஜ் தான் யார சொல்லலாம், ஆதி ஆதினக்க சொலாத்தி குருவா, என் காலத்தை முழுக்க என் நேரங்களை முழுக்க உங்களுக்கு சிரமத்திற்கு அர்ப்பணிக்கின்றேன் யார சொல்லலாம். நபி என்னங்க சொல்லியிருக்கணும், இந்த சிலர்களுடைய பார்வையை போன்று அது தவறாகவோ அது விதத்தாகவோ தவிர்க்கப்படுவதாகவோ இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபி என்ன சொல்லியிருக்கணும், ஒரு நாளை முழுக்க ஆயுட்காலத்தை முழுக்க சிரமத்திற்கு அர்ப்பணிக்க சொல்றாங்க. வேண்டாம் அப்படின்னா செய்யான்னு சொன்னாங்களா? புகாரியுடைய ஹதீஸ், எதிரி நீங்கள் உயர்வான ஆதாரமாக பார்க்கிறீர்களோ அந்த ஹதீஸ் நபி பாராட்டினார்கள், சொன்னார்கள், இதா சுக்குஃபா ஹம்முக வ யக்ஃபிரு லக தம்துக. 2 வாக்கியம் உலகத்திற்கு உண்டு, மறுமைக்கும் உண்டு. ஒரு நாள் முழுக்க, ஆயுட்காலம் முழுக்க சலவாத்திலேயே, எனது நேசத்திலேயே, எனது பிரியத்திலேயே கழிக்கின்றாயா, கழித்துக்கொள், அல்ஹம்துலில்லாஹ், உனக்கு 2 வாக்கியம், உலகத்தில் ஒன்று, மறுமையில் ஒன்று. சுக்குஃபானக ஹம்முக, உன் கவலை போக்கப்படும். எவ்வளவு பெரிய கவலையா இருக்குது, உனது கவலை போக்கப்படும். உன் பாவம் எவ்வளவு பெரிய மன்னிக்கப்படும். எந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தொழுகைக்கு நேரம் ஒதுக்கி, மனைவிக்கு நேரம் ஒதுக்கி, உறக்கத்திற்கு நேரம் ஒதுக்கி, உழைப்பிற்கு நேரம் ஒதுக்கி என்று எந்த மாணவி மார்க்கத்தை நமக்கு சொல்லித் தந்தார்களோ அதே மாணவி இங்கு சொல்லித் தருகின்றார்கள். உன் வாழ்க்கையை முழுக்க சலவாத்திற்காக, எனது நேசத்திற்காக நீ அர்ப்பணித்தாலும் அது தவறல்ல, அது குறைவல்ல. தாராளமா துணிந்து செய். காரணம், சலவாத்து சொல்வதனால் நமது எந்த வேலைகளும் தடைப்பட போவதில்லை. ஒரு நபி அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு நாள் முழுக்க சொல்லு. ஆனா இன்னைக்கு நம்ம நேரம் சொல்றோம், துணைக்கு பின்னால் சொல்லாத, நீ தனியா போதிக்கோ. அன்பிற்குரிய அல்லாஹ் நிலையார்களே, நபியின் நேசத்தின் மீதோ நபியின் சலவாத்தின் மீதோ குறை காணுபவர்கள் தனது ஈமானில் குறை உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
இவர்களை பழமைவாதியாக பார்ப்பவர்கள் நீங்கள் ஒன்றும் பெரிய நாகரிகத்தை தொட்டுவிடவில்லை, மாறாக அநாகரிகத்தின் உச்சத்தில் குப்பையில் தூக்கி எறிய வேண்டிய ஒரு அநாகரிகத்தை தான் கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த சகோதரர்கள் மறந்துவிட வேண்டாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இது போன்ற ரபியுல் அவ்வல்கள், இது போன்ற மீனாடுகள் நமக்கு ஞாபகப்படுத்துவது நபியினுடைய நேசம் என்பது, நபியுடைய ஈமான் என்பது வெறும் வார்த்தைகளினால் கலந்தோடி விடுவதல்ல, மாறாக நமது வாழ்க்கையோடு நமது ரத்தத்தோடு கலக்க வேண்டிய ஒன்று என்பதை நமக்கு உணர்த்துவதுதான் இந்த ரபியுல் அவருடைய உன்னதமான நோக்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோக்கத்தை உணர்ந்து நபியை உண்மையாக ஒரு நேசிக்கக்கூடிய நல்ல நற்பாக்கியங்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரும் சேர்த்து புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.